நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. நாமக்கல் மோகனூர் சாலையில் உள்ள ஈச்சவாரி கிராமத்தை சேர்ந்த அருள்தாஸ் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். அரிவாள்கள் கத்திகளையும் போட்டுவிட்டு தப்பி ஓடியதால் தடயங்களை கைப்பற்றி போலீசார் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் அருள்தாஸ் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நாமக்கல்லில் சரக்கு ஆட்டோவில் வந்த 4 பேர் அருள்தாஸை விட்டு கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியிருக்கின்றனர். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ். வணக்கம் சதீஷ், விவரங்கள். நாமக்கல்ல பட்டப்பகல நிதி நிறுவன அதிபரை மர்ம வெட்டி படுகொலை செய்த சம்பவம் தற்போது நாமக்கல் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மினி சரக்கு ஆட்டோ அறிவாளையில் கீழே போட்டுவிட்டு குற்றவாளிகளை தப்பி ஓடியதாக தகவல் வெளியாகும்னா தற்போது மோகனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மோகனூர் சாலையில் உள்ள ஈச்சவாரி கிராமத்தை சேர்ந்த அருள்தாஸ், இவருக்கு பிரேம் என்ற மனைவி 2 குழந்தைகள் உள்ளன. சேலம் சாலையில் அருள்தாஸ் தனியார் நிதி நிறுவனம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. அந்த நிறுவனத்தில் நஷ்டமடைந்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நாமக்கலிருந்து அருள்தாஸ் தனது இருசக்கர வாகனத்தில் ஈச்சவாரியில் உள்ள வீட்டிற்கு முட்டை மற்றும் இறைச்சிகளை வாங்கி கொண்டு வாகனத்தில் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஈச்சவாரியில் உள்ள 100 மீட்டர் தொலைவில் உள்ள ஏற்கனவே மினி சக்கர ஆட்டோ காத்திருந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் அருள்தாஸின் ஈஸ்வர வாகனத்தை மறித்து பயங்கர ஆயுதங்களும் வெட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதில் அவரின் அலாத சத்தம் கேட்டு அக்கப்பட்ட வந்த நிலையில் மினி சரக்கு வாகனத்தையும் அறிவாளைகளும் அங்கே போட்டுவிட்டு குற்றவாளிகள் தப்பி ஓடிவிட்டனர். இதனை அடுத்து அந்த ரத்த வெள்ளத்தில் கிடந்த அருள்தாஸை மீட்டு நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.